அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. யாரெல்லாம் என்கிட்ட எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னீங்களோ உங்கள் எல்லாருக்காகவுமே நான் மனசார துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். அந்த வகையில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாட்களிலேயே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் கண்டிப்பாக கபுல் செய்கிறான். அதாவது அந்த ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரம் நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம என்ன கேட்டாலும் கபுல் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தை அடைஞ்சு அந்த நேரத்தில் துவாவை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஆமீன். இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவம் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு உண்மை சம்பவம் பார்த்து. அதாவது அந்த இன்சிடெண்ட்டை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த துவா என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி அதாவது 2 ஜுமாக்கிடையே இந்த துவா கபுலாயிருக்கு அவங்களுக்கு. 2 வெள்ளிக்கிழமை அவங்க போன வெள்ளிக்கிழமை ஓதிருக்காங்க. அவங்களுக்கு சனிக்கிழமையே அது நடந்துடுச்சான். மாஷா அல்லா. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா இந்த துவா. கண்டிப்பாக நீங்களும் ஓதுங்க. அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு என்கிட்ட சொன்னாங்களோ அது மாதிரி அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தருவான் இன்ஷா அல்லா. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம யா கனியு யா ஹமீத் யா முபுதிஉ யா முஈத் யா ரஹீமு யா வதூத் அக்னினி பிஹலாலிக்க அன் ஹராமிக்க வபித்வாஅதிக அன் மஅசியதிக பபிஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம யா கனியு யா ஹமீத் யா முபுதிஉ யா முஈத் யா ரஹீமு யா வதூத் அக்னினி பிஹலாலிக்க அன் ஹராமிக்க வத்வாஅதிக அன் மஅசியதிக பிஃபல்லிக அம்மன் சிவாக். இதுதான் அந்த ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகோ அல்லது மகரிப்புக்கு பிறகோ 70 முறை ஓதிட்டு உங்களுக்கான நோக்கத்தை, இந்த நோக்கத்துக்காக நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி, அது ஆரோக்கியத்துக்காகவோ இல்லை செல்வத்திற்காகவோ இல்லை ரிஸ்கிக்காகவோ இல்லை ஒருத்தவங்களுக்கு திருமணம், எதுக்கு வாட்டெவர் யூ வாண்ட், என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நினச்சி நீங்கள் அல்லாஹ்ட்ட ஆனால் அந்த ஆஜித்து ஹலாலான முறையில் இருக்கணும். இன்ஷா அல்லா ஹலாலான ஒன்றிற்காக மட்டுமே இருக்கணும். இன்ஷா அல்லா 70 முறை இதை யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்து 70 முறை ஓதி முடிச்சுட்டு துவா கேளுங்க அல்லாஹ்கிட்ட. வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்து வர ஜும்மாக்குள்ளே உங்களுடைய துவா கண்டிப்பாக அல்லாஹு தாலா கபுல் செய்வான் இன்ஷா அல்லா. இன்ஷா அல்லா. அந்த இன்சிடெண்ட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புல்லரிச்சிருச்சு. மாஷா அல்லா. நம்ம அல்லாஹை புகழ்ந்து அவனோட வார்த்தைகளை கொண்டு அவன்கிட்ட கேட்கும்போது, அவனை மட்டுமே நம்பி சில வார்த்தைகளை கொண்டு அவனை அழைக்கும்போது அவன் நிஜமாக வெறும் கையால் அனுப்பவே மாட்டான் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் தெரிய வருது. மாஷா அல்லா. நிஜமாகவே அவன் எப்படி சொல்கிறது, அவன் போதுமானவன்க. கவலைப்படாதீங்க. இந்த துவா உங்களுக்கு என்ன வேணுமோ இதை ஓதி இன்ஷா அல்லா இன்றைக்கி கேளுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கபுலாகும். கண்டிப்பாக அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இன்ஷா அல்லா ஓதிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு. இன்ஷா அல்லா அதுக்காக நானும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் தாலா நம் அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவானாக என்று துவா செய்ததாக விடைபெறுகிறேன். வாஹித வன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.